Now, in the 8th chapter of Luke, லூக்கா 8ஆம் அதிகாரத்திலே we see a family in great distress. அதிக நிர்பந்தமான நிலைமையில் இருந்த ஒரு குடும்பத்தை பார்க்கிறோம். 41st verse. 41ஆம் வசனம். Luke 8:41. லூக்கா 8ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். Behold, there came a man named Jairus. அப்பொழுது எவீரு என்னும் பேருள்ள ஒருவன் வந்து, and he was a ruler of the synagogue. அவன் ஜெப ஆலய தலைவனாக இருந்தான். and he fell down at Jesus' feet, இயேசுவின் பாதத்தில் விழுந்து and besought him, அவரிடத்திலே வேண்டிக் கொண்டான், that he would come into his house. தன் வீட்டிற்கு வரும்படி அவரை வேண்டிக் கொண்டான். What did he pray? அவன் என்ன ஜெபித்தான்? Come to my house. என்னுடைய வீட்டிற்கு வாருங்கள். I don't know if you mothers have prayed like that. தாய்மாராகிய நீங்கள் அப்படி ஜெபித்தீர்களோ எனக்கு தெரியாது. I don't know if you fathers have had the wisdom to pray like that. தகப்பன்மாராகிய நீங்கள் அப்படிப்பட்ட ஜெபத்தை ஏறெடுக்க ஞானம் கொண்டிருந்தீர்களோ எனக்கு தெரியாது. Come to my home. என் வீட்டிற்கு வாரு. There is trouble in my family. என்னுடைய குடும்பத்திலே பிரச்சனை இருக்கிறது. There is no peace there. அங்கே எந்த சமாதானமும் இல்லை. There is ill health there. அங்கே சுகவீனம் இருக்கிறது. Death is knocking at my door. என்னுடைய வீட்டு வாசல் அண்டையிலே மரணமானது தட்டி கொண்டிருக்கிறது. Here, இங்கே this father falls down at Jesus' knees. இந்த தகப்பன் ஆண்டவராகிய இயேசுவுடைய பாதத்திலே விழுந்து, and he says, அவன் சொல்கிறார், come to my house. என்னுடைய வீட்டிற்கு வாரு. My dear friends, எனக்கு அருமையானவர்களே, have you got a God to whom you can go and say, come to my house? நீங்கள் இப்படியாக என்னுடைய வீட்டுக்கு வாரும் என்று சொல்லும்படியான தேவன் உங்களுக்கு உண்டா? My dear friends, எனக்கு அருமையானவர்களே, I want to ask you a question. நான் உங்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். What is the biggest battleground that you face today? இன்றைக்கு நீங்கள் சந்திக்கக்கூடிய உங்களுடைய பெரிய யுத்த களம் எது? You may say, I never went to any battle. நீங்கள் சொல்லலாம், நான் எந்த யுத்தத்திற்கும் போனதில்லை என்று. I never joined the Indian army. நான் இந்திய ராணுவத்திலே நான் சேரவில்லை. But ஆனால் what is the biggest battleground today? இன்றைக்கு இருக்கக்கூடிய பெரிய யுத்த களம் என்ன? Your family. உங்களுடைய குடும்பமே. Everything is a battle. எல்லாமே யுத்தம். Even a little child wants to have its own will. ஒரு சிறு பிள்ளை கூட தன்னுடைய சொந்த சித்தத்தை செய்யும்படியாக வாஞ்சிக்கிறது. Don't you see little children falling down and crying, bah! சிறு பிள்ளைகள் அப்படியே தரையில் விழுந்து பா என்று அழுகிறதை நீங்கள் கண்டதில்லையா? And you say, oh, you are a darling child, manchudani. நீங்களே அவர்கள் பிள்ளைகளை நீ செல்ல பிள்ளை இல்லையா என்பதாக கொஞ்சிக் கொள்கிறீர்கள். And you say, I will give you this, I will give you நான் உனக்கு that. இதை கொடுப்பேன் அதை கொடுப்பேன் என்கிறீர்கள். What are you teaching that child? அந்த குழந்தைக்கு நீங்கள் கற்றுக் கொடுப்பது என்ன? If you cry and shout loudly, நீ அழுது சத்தமிட்டால் you will get anything in the world. நீ இந்த உலகத்தில் எதையும் பெற்றுக்கொள்ளலாம். And next, when the child is growing up, பிறகு அந்த குழந்தை வளரும்போது what do I see? நான் என்னத்தை காண்கிறேன்? They begin to even hit their mother, தங்களுடைய தாய்மாரை கூட அவர்கள் அடிக்கும்படியாக அங்கே ஆரம்பிக்கிறார்கள். kick their mother. தங்களுடைய தாய்மாரை உதைக்கும்படியாக ஆரம்பிக்கிறார்கள். I can't understand this. இதை என்னால் விளங்கிக் கொள்ள முடியவில்லை. They see their father shouting at their mother. தாயை அங்கே தகப்பன் அப்படியே சத்தமிடுவதை அவர்கள் பார்க்கிறார்கள். They see fighting in the house. வீட்டிலே சண்டையை பார்க்கிறார்கள். From morning till night. காலையிலிருந்து சாயங்காலம் மட்டும் They are talking about money, money, money. அவர்கள் பணத்தை குறித்தே பேசிக் கொண்டிருக்கிறதை பார்க்கிறார்கள். And
So the family becomes a big battleground. ஆகையினாலே அந்த குடும்பமானது ஒரு பெரிய யுத்த களமாகிறது. Some children begin to cry at night. சில பிள்ளைகள் இரவிலே அப்படியே அழ ஆரம்பிக்கிறார்கள். What are they crying? அவர்கள் எதற்காக அழுகிறார்கள்? Where is daddy? அப்பா எங்கே? Why is it I can't see him at night? ஏன் நான் இரவிலே அவரை காண முடிவதில்லை? Some fathers, சில அப்பாமார், they come back so late. அவர்கள் எவ்வளோ தாமதித்து வருகிறார்கள் that their children are sleeping by the time they come home. அவர்கள் வரும்போது அவர்களுடைய பிள்ளைகள் அப்படியே தூங்கி விடுகிறார்கள். Sometimes the mother says, சில வேளைகளிலே தாயை சொல்கிறாள், I can't tell you why your father is not coming home at night. ஏன் இரவிலே அப்பா வருவதில்லை என்பதை நான் உங்களுக்கு சொல்ல முடியாது என்கிறார்கள். Why? ஏன்? He is going to other women. அவர் மற்ற ஸ்திரீகளிடத்திலே செல்வதனாலேயே. My dear people, எனக்கு அருமையானவர்களே, I do not know how many separated, divorced families there are around here. இங்கே எத்தனை பிரிக்கப்பட்ட விவாகரத்து செய்யப்பட்ட அப்படிப்பட்ட குடும்பங்கள் இருக்கிறதோ எனக்கு தெரியாது. Everywhere எங்கே பார்த்தாலும் the devil is working overtime in family. குடும்பங்களிலே பிசாசானவன் ஓவர் டைம் செய்து கொண்டிருக்கிறான். No love there. அங்கே எந்த அன்பும் இல்லை. Where there is no love, எங்கே அன்பு இல்லையோ, it is a living death. அங்கே அப்படியே ஜீவித்து மரித்து இருக்கக்கூடிய ஒரு காட்சி தான். Just people are just living, existing. மக்கள் அப்படியே சும்மா ஜீவித்து கொண்டிருப்பார்கள். But ஆனால் there is no joy. அங்கே எந்த சந்தோஷமும் இல்லை. Their days are full of tears. அவருடைய நாட்கள் எல்லாம் அப்படியே அழுகையினாலே நிரம்பி இருக்கு. My dear friends, எனக்கு அருமையானவர்களே, where there is sin, எங்கே பாவம் இருக்கிறதோ there will not be faith. அங்கே விசுவாசம் இராது. There will not be peace. அங்கே சமாதானம் இராது. There will not be true love. அங்கே உண்மையான அன்பு இராது. How sad. எவ்வளவு துக்ககரமான காரியம். A family without love. அன்பில்லாத ஒரு குடும்பம். A veritable hell. ஓ, அது அங்கே பயங்கரமான சொல்லி முடியாத அப்படிப்பட்ட ஒரு நரகம். So, ஆகையினாலே the Lord Jesus said to Jairus, I will come. ஆகையினாலே அவரிடத்திலே ஆண்டவராகிய இயேசு நான் வருவேன் என்றார். All right, 51st verse, please. 51ஆம் வசனம். Luke 8, chapter 51. லூக்கா 8:51. When he came into the house, அவர் வீட்டுக்குள்ளாக வந்தபோது he suffered no man to go in, save Peter, James, and John, பேதுருவும் யாக்கோபும் யோவானையும் பெண்ணின் தகப்பனையும் தவிர father and mother of the maiden. வேறு ஒருவரையும் உள்ளே வரவிட்டாமல். Why? ஏன்? They had filled the house with weeping, அவர்கள் அழுகையினாலே அந்த வீட்டை நிரப்பி இருந்தார்கள். mourning. துக்கத்தினாலே The girl is dead, the girl is dead. ஓ, அந்த மகள் இறந்து போனாள் என்று. You went after Jesus, நீ இயேசுவின் பின்னாலே போனாயே, but your daughter is ஆனா dead. உன் மகள் இறந்து போனாளே. You were not even here when she was dying. அவள் மரிக்கும் போது நீ இங்கே இருக்க கூடவில்லையே. What kind of father are you? எப்படிப்பட்ட தகப்பன் நீ? You went to meet Jesus. நீ இயேசுவை பார்க்க சென்று விட்டாயே. Yes. ஆம். Jairus went to meet யாவீரு Jesus. இயேசுவை சந்திக்க சென்றார். Come to my house. என்னுடைய வீட்டிற்கு வாரும் He என்றார். brought Jesus. அவன் இயேசுவை கொண்டு வந்தான். And when Jesus came, இயேசு வந்தபோது what were these people doing? இந்த மக்கள் என்ன செய்து They கொண்டிருந்தார்கள்? were all weeping, filling the house with wailing. அவர்கள் அழுகையினாலும் புலம்பலினாலும் அந்த வீட்டை நிரப்பிக் கொண்டிருந்தார்கள். And the Lord Jesus said, இயேசு ஆண்டவர் சொன்னார், the maid is not dead but sleepeth. இந்த பெண் மரிக்கவில்லை, அவள் நித்திரையாயிருக்கிறாள் என்றார். All right, when they heard these words, அவர்கள் இந்த வார்த்தையை கேட்டவுடனே they were filled with scorn. அவர்கள் பரிகாசத்தினாலே அவர்கள் நிரம்பி இருந்தார்கள். They began to laugh at Jesus. அவர்கள் ஆண்டவராகிய இயேசுவை பார்த்து நகைத்தார்கள்.
What does the first psalm say? முதலாவது சங்கீதம் என்ன சொல்லுகிறது? He that walketh not in the counsel of the ungodly, துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும், or standeth in the way of sinners, பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், nor sitteth in the seat of the scornful. பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். Do you see that, friends? இதை பார்த்தீர்களா பிரியமானவர்களே? People like to sit with scorners. மக்கள் பரிகாசக்காரரோடு உட்கார விரும்புகிறார்கள். How many times people say, how can these things happen? எத்தனை முறை இது எனக்கு நடந்து விட்டது என்பதாக மக்கள் சொல்கிறார்கள். I say, நான் சொல்கிறேன், you come and see. நீ வந்து பார். You'll come and see what Jesus is doing. இயேசு ஆண்டவர் என்ன செய்கிறார் என்பதை வந்து பார். Jesus is doing the same works which he did when he walked on earth. பூமியிலே நடந்த நாட்களிலே செய்த அதே காரியங்களை இன்றைக்கும் அவர் செய்கிறதை பார். We are not telling you stories. நாங்கள் உங்களுக்கு கதை சொல்லவில்லை. We don't have to deceive you or ask for your money. நாங்கள் உன்னை வஞ்சித்து உன்னுடைய பணத்தை நாங்கள் கேட்கவில்லை. But ஆனால் the Lord Jesus is speaking to people. ஆண்டவராகிய இயேசு மக்களிடத்திலே பேசி வருகிறார். He is coming into the battleground of their family. அவருடைய குடும்பத்தினுடைய யுத்த களத்திற்கு அவர் வருகிறார். He is changing whole family. அவர் முழு குடும்பத்தை மாற்றி அமைக்கிறார். He is bringing peace. அவர் சமாதானத்தை கொண்டு He வருகிறார். is bringing love. அவர் அன்பை கொண்டு He வருகிறார். is bringing true faith. அவர் உண்மையான அந்த விசுவாசத்தை கொண்டு வருகிறார். My dear people. எனக்கு அருமையானவர்களே, So, ஆகையினாலே is this only a distant story to you? இது ஏதோ தூரமான ஒரு செய்தியாக உனக்கு இருக்கிறதா? Or are you experiencing Jesus? அல்லது ஆண்டவராகிய இயேசுவை நீ அனுபவித்துக் கொண்டிருக்கிறாயா? Or if you bring Jesus to your house, அல்லது உன்னுடைய வீட்டிற்கு ஆண்டவராகிய இயேசுவை நீ கொண்டு வரும் பொழுது will people laugh at Jesus? ஆண்டவராகிய இயேசுவை பார்த்து மக்கள் பரிகசிப்பார்களா? I don't know what kind of friends you நீ have. எப்படிப்பட்ட நண்பர்களை கொண்டிருக்கிறாயோ எனக்கு தெரியாது. Generally, பொதுவாக drunkards say, குடிகாரர்கள் சொல்கிறார்கள். one drunkard said, ஒரு குடிகாரன் இப்படியாக சொன்னான், if I don't have money for drink, குடிக்க எனக்கு பணம் இல்லாத போது my friends will give me. என்னுடைய நண்பர்கள் எனக்கு தருவார்கள். They will get me drunk. அவர்கள் நான் குடிக்கும்படியாக பார்த்துக் கொள்வார்கள். My dear friends, எனக்கு அருமையானவர்களே, so who are your friends? ஆகையினாலே உன்னுடைய நண்பர்கள் யார்? Those who laugh at Jesus? ஆண்டவராகிய இயேசுவை அப்படியாக பார்த்து நகைக்கிறவர்களா? Here is a dead child, இங்கே மரித்து போன ஒரு பெண், and there is mourning in the அந்த house, வீட்டிலே அப்படியே துயரம் இருந்தது. and some people are also laughing at Jesus. சில மக்கள் ஆண்டவராகிய இயேசுவை பார்த்து அங்கே நகைத்துக் கொண்டிருந்தார்கள். This man is saying the child is not dead. இந்த மனிதன் இந்த பிள்ளை மரிக்கவில்லை என்று சொல்கிறார். They were laughing at him. அவரை பார்த்து அவர்கள் நகைத்தார்கள். Listen, கேளுங்கள், there are two kinds of death. இரண்டு விதமான மரணங்கள் உண்டு. Physical death, சரீர பிரகாரமான மரணம், spiritual death. ஆவிக்குரிய மரணம். The Bible says, வேதம் சொல்கிறது, when we were dead in trespasses and sins, நாம் பாவங்களிலே மரித்து இருந்தபோது the Lord Jesus brought us alive. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு நம்மை ஜீவனோடு உயிரோடு எழுப்பினார். You know, that's a dangerous death. பாருங்கள், அது ஒரு பயங்கரமான ஒரு மரணம். When you're dead in your sin. நீங்கள் உங்களுடைய பாவங்களிலே மரித்திருக்கும் பொழுது, See, they couldn't understand Jesus. அவர்கள் ஆண்டவராகிய இயேசுவை விளங்கிக் கொள்ள முடியவில்லை. Jesus, to the living Savior, ஆண்டவராகிய ஜீவனுள்ள இயேசு lifting this girl to life was nothing. அவள் இந்த பெண்ணை உயிரோடு எழுப்பது அவருக்கு ஒன்றுமில்லாத ஒரு காரியம். One day, ஒரு நாள், after I finished speaking, நான் பேசி முடித்த பிறகு one of my assistants brought to me a woman. அங்கே எனக்கு துணையாக இருக்கக்கூடியவர் ஒரு ஸ்திரீயை கொண்டு வந்தார். And he said, அவர் சொன்னார், this woman இந்த ஸ்திரீ will receive terrible beating when she goes home. வீட்டிற்கு போகும்பொழுது பயங்கரமான அவள் அடி வாங்க போகிறாள் என்று சொன்னார். Her husband says, don't go to the meeting. அவளுடைய கணவர் கூட்டத்திற்கு போகக்கூடாது என்று சொல்கிறார்.
Maybe he is a man who worships only idols. ஒருவேளை அந்த மனிதன் வெறும் விக்கிரகங்களை வணங்குகிறவராக இருக்கலாம். But he would beat his wife terribly. ஆனால் தன்னுடைய மனைவியை பயங்கரமாக அடிப்பார். Anyway, என்ன இருந்தாலும் when she went home, அவள் அப்படியாக வீட்டுக்கு சென்றபோது one day she beat her so much. ஒரு நாள் அவளை அவ்வளவாக அவர் அடித்து விட்டார். She fell down. அவள் விழுந்து விட்டாள் and died. அப்படியே மரித்து போனாள். Then this husband got very afraid. அப்பொழுது இந்த கணவன் அதிகமாக பயந்து போனார். So he called his neighbors. ஆகையினாலே தன்னுடைய அயலகத்தாரை கூப்பிட்டார். He said, அவர் சொன்னார், see, pray for my wife. என்னுடைய மனைவிக்காக தயவு செய்து ஜெபியுங்கள் என்றார். Pray for my wife. என்னுடைய மனைவிக்காக ஜெபியுங்கள். The people saw that she was dead. மக்கள் அவள் மரித்து போயிருந்ததை கண்டார்கள். And they said, அவர்கள் சொன்னார்கள், this is a police case. இது ஒரு போலீஸ் கேஸ் ஆகுமே. This is not just ordinary, this is a police case. இது ஒரு சாதாரண காரியம் அல்ல, இது ஒரு போலீஸ் கேஸ் ஆச்சே. Please pray for my wife. தயவு செய்து என் மனைவிக்காக ஜெபியுங்கள். No, you kneel down and pray to Jesus. அவர் சொன்னார், இல்லை நீ ஆண்டவராகிய இயேசு நண்டையிலே நீ முழங்காற்படியிட்டு ஜெபி. So this proud man, ஆயினால் இந்த பெருமையான மனிதன், this man who worshipped all kinds of idols, எல்லா விதமான விக்கிரகங்களை வணங்கின இந்த மனிதன், he knelt down and began to cry to Jesus. அவன் அப்படியே முழங்காற்படியிட்டு ஆண்டவராகிய இயேசு நோக்கி கதறி அழுதான். What happened? என்ன நடந்தது? Life came back into the wife. மனைவிக்குள்ளாக மீண்டுமாக அந்த ஜீவன் உயிர் வந்தது. My dear people, எனக்கு அருமையானவர்களே, faith. விசுவாசம். There was faith in Jairus யபேருக்குள்ளாக விசுவாசம் இருந்தது. and his wife. அவனுடைய மனைவிக்கு. I do not know if you have a family where a husband and a wife pray together. எனக்கு தெரியாது உங்களுடைய குடும்பத்திலே கணவன் மனைவியாக நீங்கள் ஜெபிக்கிறீர்களோ என்னவோ என்று. Sometimes I have to pray with so many people. சில வேளையில் நான் அநேக மக்களோடு ஜெபிக்க வேண்டியிருக்கிறது. And I have so much work. எனக்கு எவ்வளோ வேலை இருக்கிறது. But my wife says, ஆனால் என் மனைவி சொல்கிறார்கள், come, let us pray. வாருங்கள் நாம் ஜெபிப்போம். However much work I have, நான் எவ்வளவு வேலை கொண்டிருந்தாலும், however far I have traveled, நான் எவ்வளவு தூரம் பிரயாணம் பண்ணி வந்திருந்தாலும், my wife says, என் மனைவி சொல்கிறார்கள், come, let us pray. வாருங்கள் நாம் ஜெபிப்போம். So, ஆகையினாலே both of us pray together. நாங்கள் இருவரும் சேர்ந்து ஜெபிக்கிறோம். Do you husband and wife pray together? கணவன் மனைவியாகிய நீங்கள் அப்படியாக இணைந்து ஜெபிக்கிறீர்களா? Tomorrow when your son is ruined, நாளை உங்களுடைய பிள்ளைகள் அப்படியே கெட்டு போகும் பொழுது, when your daughter's life is ruined, உங்களுடைய பெண் பிள்ளைகளுடைய ஜீவியமானது கெட்டு போகும் you பொழுது, know, I am seeing these cases. நான் இப்படிப்பட்ட காட்சிகளை நான் பார்த்து வருகிறேன். My son-in-law is a lecturer, என்னுடைய மருமகன் ஒரு லெக்சரர், but he has left my daughter. ஆனாலும் என்னுடைய மகளை அவன் விட்டு சென்று விட்டான். He plays cards with his friend. தன்னுடைய நண்பர்களோடு சீட்டு விளையாடி கொண்டிருக்கிறான். And on the marriage night, திருமண நாள் இரவிலே, he asked my daughter to play cards with him. அவனோடு கூட சீட்டு விளையாடும்படியாக என்னுடைய மகளை கேட்டான். My wife said, no, I don't know playing cards. என் மகள் சொன்னால் எனக்கு அந்த சீட்டு விளையாட்டு தெரியாதே என்று. And he got very angry. அவன் அதிகமாக கோபம் அடைந்தான். And so he will not come and take his wife. ஆகையினாலே தன்னுடைய மனைவியை கூட்டி செல்ல அவன் விரும்பவில்லை. This is the kind of stories in families today. இன்றைக்கு இருக்கக்கூடிய குடும்பங்களில் இருக்கக்கூடிய கதைகள் இதுதான். The fathers and mothers, அப்பா அம்மாக்கள், they have no control. அவர்களுக்கு எந்த கட்டுப்பாடும் இல்லை. They can't say to the son, தன்னுடைய மகனிடத்திலே இப்படியாக அவர்களால் சொல்ல முடியாது, you are wrong. நீ தவறு என்று. Go and bring your wife. போய் உன் மனைவியை கூட்டிக் கொண்டு வா. Ask her pardon. அவளிடத்திலே மன்னிப்பு கேள்.
these foolish parents, இந்த மதியினமான பெற்றோர் what do they say? அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? Oh, my son is a golden boy. ஓ, என்னுடைய மகன் அப்படியே தங்க மகன். No. இல்லை. So this is becoming the usual condition of families. இதுதான் அங்கே சாதாரண ஒரு குடும்பத்தின் நிலையாகிறது. No peace, சமாதானம் இல்லை, tears, கண்ணீர், death, மரணம், no forgiving each other, ஒருவர் மன்னிக்கக்கூடிய காரியம் இல்லை, no love for each other, ஒருவர் அங்கே அன்பு இல்லை, like two animals in a stall. அப்படியே ஒரு இரண்டு மிருகங்கள் ஒரு கூண்டில் இருப்பது போல. No prayer with each other, ஒருவருக்கு அப்படியாக ஜெபிப்பதில்லை, no family prayer. குடும்ப ஜெபம் என்பதில்லை. Is there family prayer in your house? உங்களுடைய வீடுகளிலே குடும்ப ஜெபம் இருக்கிறதா? When my father used to pray with us children, பிள்ளைகளாக எங்களோடு என்னுடைய தகப்பனார் ஜெபிக்கும் பொழுது he used to take a few minutes to speak from the Bible. வேதத்திலிருந்து ஒரு சில நிமிடங்கள் எடுத்துக்கொள்வார் பேசுவதற்கு. And when my father was speaking, என்னுடைய அப்பா பேசும் பொழுது, oh, my heart would be very troubled. ஓ, என்னுடைய இருதயம் அப்படியே கலவரப்படும். Somebody came and told my daddy what I did. நான் என்ன செய்தனோ அதை யாரோ அப்பாவிடத்தில் வந்து சொல்லிவிட்டார்களோ என்று. So he knows what I have done. ஆயினாலே நான் என்ன செய்தனோ அதை அவர் அறிந்திருக்கிறார். I would be very distressed. அதிகமாக நான் தடுமாறி போவேன். Why? ஏன்? My father would speak directly to my sin. ஏனென்றால் என்னுடைய தகப்பனார் என்னுடைய பாவத்தை குறித்து நேரடியாக பேசிக் கொண்டிருப்பார். What happened in Jairus' family? அவருடைய குடும்பத்திலே என்ன நடந்தது? The Lord Jesus had to put out all those men who had no faith. விசுவாசம் இல்லாத அப்படிப்பட்ட மக்களை அங்கே ஆண்டவராகிய இயேசு வெளியேற்ற வேண்டியதாயிற்று. And then he prayed for that daughter. பிறகு அந்த மகளுக்காக அவர் ஜெபித்தார். She rose again. அவள் மீண்டுமாக உயிரோடு எழுந்தாள். From her death. அவளுடைய மரணத்திலிருந்து. My dear friends, எனக்கு அருமையானவர்களே, don't you want to see the great works of God? தேவனுடைய மகா பெரிய கிரியைகளை பார்க்க நீங்கள் விரும்பலையா? I remember one day my wife ஒரு நாள் என் மனைவி sent word to me through a motorcyclist. ஒரு மோட்டார் சைக்கிளிஸ்ட் மூலமாக ஒரு செய்தியை எனக்கு அனுப்பியிருந்தார்கள். I had gone to speak in one of our centers 10 kilometers, 11 kilometers away. 11 கிலோமீட்டர் தொலைவில் இருந்த ஒரு நம்முடைய கேந்திரத்திலே நான் பேசும்படியாக சென்றிருந்தேன். And one of my sons was so sick he was dying. எங்களுடைய மகனிலே ஒருவன் அப்படி அவ்வளவு சுகமாக இருந்தான். அவனை ஏறத்தாழ மரித்து கொண்டிருந்தான். He became blue. அவன் அப்படியே நீல நிறமானான். My wife was a doctor. He is a doctor. என்னுடைய மனைவியோ ஒரு டாக்டர். But she could do nothing. அவர்களாலே ஒன்றும் செய்ய இயலவில்லை. So she sent word. ஆகையினாலே அவர்கள் செய்தி அனுப்பினார்கள். Come quickly. சீக்கிரமாக வாருங்கள். So I returned. ஆகையினாலே நான் திரும்பி சென்றேன். As quickly as I could after the meeting. கூட்டம் முடிந்த உடனே எவ்வளவு சீக்கிரம் செல்ல முடியுமோ சென்றேன். And prayed for that baby boy. அந்த சிறு குழந்தை பையனுக்காக நான் ஜெபித்தேன். Only 1 year old. அவன் அப்பொழுது 1 வயது தான் நிரம்பி இருந்தான். And his fever was so high. அவனுடைய ஜுரம் எவ்வளோ அதிகமாக இருந்தது. My wife did not even want to check his pulse. அவனுடைய நாடி துடிப்பை கூட என் மனைவி பார்க்க விரும்பவில்லை. His heart was going so fast. அவனுடைய இருதயம் அவ்வளவு வேகமாக அங்கே துடித்துக் கொண்டிருந்தது. But the Lord touched the dying child. அங்கே மரித்து கொண்டிருந்த அந்த பிள்ளையை ஆண்டவராகிய இயேசு தொட்டார். He became a very good sports person. அவன் மிக அருமையான ஒரு விளையாட்டு வீரனாக அங்கே மாறினான். And when I am not there, நான் அங்கே இல்லாத நாட்களில் he also preaches. அவனும் பிரசங்கிக்கிறான். But he would have died long ago. ஆனால் எப்பொழுதோ அவன் மரித்திருக்க வேண்டும்.
My wife and I, நானும் என் மனைவியும் we prayed all that night. அந்த ரா முழுவதும் ஜெபித்தோம். My mother came என்னுடைய அம்மா வந்தார்கள், and she was praying. அவர்கள் ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். And by the morning, காலையிலே the fever was gone அந்த ஜுரம் விலகி போனது, and the child lived. அந்த பிள்ளை பிழைத்தான். Dear friends, எனக்கு அருமையானவர்களே, will you bring Jesus into your house? உங்களுடைய வீட்டுக்குள்ளாக ஆண்டவராகிய இயேசுவை நீங்கள் கொண்டு வருவீர்களா? Mother, தாய்மார்களே, father, தகப்பன்மாரே, will you fall at the feet of Jesus? இயேசுவின் பாதத்தண்டையில் விழுவீர்களா? I don't know at how many feet you fell. நீங்கள் எத்தனை பேர் பாதத்தில் விழுந்தீர்களோ எனக்கு தெரியாது. I know many people fall at the feet of money. பணத்தின் பாதத்திலே அநேக மக்கள் விழுவதை நான் If அறிந்திருக்கிறேன். you bring a big gold idol 10 tons, நீங்கள் 10 டன் எடையுள்ள ஒரு பெரிய விக்கிரகத்தை நீங்கள் தங்கத்திலே செய்து கொண்டு வந்தால், so many people will fall before it. அநேக மக்கள் அதற்கு முன்பாக தாழ விழுவார்கள். But ஆனால் it cannot do anything. அதாலே ஒன்றும் செய்ய முடியாது. But ஆனால் if you go to the feet of நீங்கள் Jesus ஆண்டவராகிய இயேசுவினுடைய பாதத்தண்டை சென்றால், and fall at his feet, அவருடைய பாதத்திலே நீங்கள் விழுந்தால் there is hope for you. உங்களுக்கு நம்பிக்கை உண்டு, There is salvation for you. உங்களுக்கு ரட்சிப்பு உண்டு, There is salvation for your family. உங்களுடைய குடும்பத்திற்கு ரட்சிப்பு உண்டு. Some of you may say, உங்களிலே சிலர் சொல்லலாம், there is no hope for my family. என்னுடைய குடும்பத்திற்கு எந்த நம்பிக்கையும் இல்லையே, My family is all gone. என்னுடைய குடும்பம் எல்லாம் போய்விட்டது, My children have ruined their families. என்னுடைய பிள்ளைகள் அவருடைய குடும்பங்களை அப்படியே கெடுத்து போட்டு விட்டார்களே. No, இல்லை, there is hope in Jesus. இயேசுவிலே உங்களுக்கு நம்பிக்கை உண்டு. He will lift you. அவர் உங்களை உயர்த்துவார். He will wipe away your tears. உங்களுடைய கண்ணீரை அவர் துடைப்பார். He will bring peace into your உங்களுடைய family. குடும்பத்துக்குள்ளாக அவர் சமாதானத்தை கொண்டு வருவார். But ஆனால் you must bring the Prince of Peace, Jesus. நீங்கள் அந்த சமாதானத்தின் பிரபுவாகிய இயேசுவை கொண்டு வர And வேண்டும். then அப்பொழுது your family will be built. உங்களுடைய குடும்பம் கட்டப்படும். My mother always used to pray. என்னுடைய தாய் எப்பொழுதும் இப்படியாக ஜெபிப்பதுண்டு. We must be a blessing to many generations. அநேக சந்ததிகளுக்கு நாம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று. Yes, that's a Bible prayer. ஆம், அது வேதாமத்தினுடைய ஜெபம். David prayed தாவீது ஜெபித்தான், that I might declare your works to those that will be born. ஆண்டவரே, பிறக்க போகிற அந்த சந்ததிக்கு உம்முடைய செய்கைகளை நான் விவரிப்பேன் என்று. What an ambition. எப்பேற்பட்ட நோக்கம். I don't know what your ambition உங்களுடைய is. நோக்கங்கள் என்ன என்று எனக்கு தெரியாது. They tell me by the main road, அந்த மெயின் ரோட்ல oh, people are asking huge sums of money for their lands. அவருடைய நிலத்திற்காக பெரிய தொகையை மக்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். So ordinary people are thinking they are very rich. ஆகினாலே சாதாரண மக்கள் கூட தாங்கள் பெரிய ஐஸ்வர்யவான்கள் என்று நினைத்துக் கொள்கிறார்கள். My dear friends, எனக்கு அருமையானவர்களே, all your money, all your gold எல்லா உங்களுடைய பணமும் எல்லா உங்களுடைய தங்கமும் cannot wipe away your tears. உங்களுடைய கண்ணீரை அது துடைத்து போட முடியாது. But ஆனால் bring Jesus இயேசுவை கூட்டிக் கொண்டு வாருங்கள். into your heart, உங்களுடைய இருதயத்துக்குள்ளாக, into your home, உங்களுடைய குடும்பத்திற்குள்ளாக, and there will be peace. அப்பொழுது அங்கே சமாதானம் உண்டாகும். Death will be driven out of your family. உங்களுடைய குடும்பத்திலிருந்து மரணமாவது விரட்டப்படும். Spiritual death, ஆவிக்குரிய மரணம், that is the worst death. அதுதான் பயங்கரமான மரணம். I want to walk with God. நான் தேவனோடு சஞ்சரிக்க விரும்புகிறேன். I want to be like நான் Jesus. இயேசுவை போல் இருக்க விரும்புகிறேன். That's my longing. அதுதான் என்னுடைய வாஞ்சை. I don't want any part of my heart to be given to the world. உலகத்திற்கு என்னுடைய இருதயத்தில் எந்த பாகமும் கொடுக்கப்பட நான் விரும்பவில்லை. My children என்னுடைய பிள்ளைகள் must walk in the fear of God. தேவனுக்கு பயப்படுகிற பயத்திலே அவர்கள் நடக்க வேண்டும். And you people, நீங்களும் ஜனங்களே, you must be a blessing to all these parts. இந்த பகுதி எல்லாவற்றுக்கும் நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். The fire of revival must spread from you. உங்களிலிருந்து அந்த உயிர் மீட்சியின் அக்கினியானது பரவ வேண்டும்.